அருமையானவரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு, மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும், கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் பரிசுத்தாவியானவர் தானே அவர் கூடாக வழி நடத்துவாராக. இந்த வேளையில் இந்த ஊழியருக்கு வரவேற்போம், அவரிடம் ஒப்படைப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன். God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் திங்கட்கிழமை சுகமளிக்கும் இயேசுவின் நாமம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேசினேன். 12 வருடமாக தன் வாழ்க்கையில் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன் செல்வமெல்லாம் அழிக்கப்பட்டு அநேக வைத்தியர்களை சுற்றி அலைந்து பார்த்தும் சுகம் அடையாத ஒரு சகோதரி. அவள் இயேசுவின் பெயரை கேட்ட உடனே அவர் இருக்கிற இடத்திற்கு புறப்பட்டாள். அவளுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டது என்னவென்றால், கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைந்த பிறகு கடைசி நம்பிக்கையை இயேசுவின் மீது வைத்ததை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். பணமும் அழிக்கப்பட்டது, வைத்தியர்களும் தோல்வி அடைந்தார். எது அவர்கள் கொடுத்த எந்த மருந்தா இருந்தாலும் எதுவும் அவள் குணமடைவதற்கு உதவி செய்யவில்லை. உதவியற்ற நிலைமையில் தள்ளப்பட்டவளாய் கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு வாழ்க்கையிலே படாத துன்பத்தை 12 வருஷமாக பட்டு கொண்டு வந்தவள் இந்த செய்தி கேட்டிருக்கலாம், இயேசு கடந்து செல்லுகிறார் என்று. இயேசு போகிறார் என்ற செய்தியை கேட்டவுடனே அவளுடைய தீர்மானங்கள் கர்த்தர் மீதும் அவருடைய நாமத்தின் மீதும் விசுவாசத்தை வைக்க ஆரம்பித்தாள். அவரை பின்தொடர்ந்தாள். தோல்வி உள்ள வாழ்க்கை, முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் வாழ்க்கை, தொடர்கிற வியாதியோடு பாடுகள் மத்தியிலே கடந்து செல்லுகிறவள், அவளுடைய வாழ்க்கையின் வழியாய் இயேசு போகிறார் என்பதை கேள்விப்பட்ட பிறகு இந்த உன்னதமான தருணத்தை அவள் இழக்க விருப்பமில்லை. வைத்தியர்களால கைவிடப்பட்டவள்,
எவ்வளவு பணம் இவள் செல்வத்தை அழித்தாள் என்று தெரியாது. செல்வம் அழிக்கப்பட்டது. அவளுடைய வியாதியிலிருந்து விடுதலடைய, குணம் அடைய. இதுல புரிந்து கொள்வது என்னவென்றால், அவளுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் முக்கியமான ஒரு தருணமாய் மாறினது. கடைசி முயற்சி, கடைசி நம்பிக்கை. இவரை தவிர எனக்கு யாராலும் சுகத்தை கொடுக்க முடியாது என்ற விசுவாசத்தை உள்ளத்தில் வைத்தபடினால தான் இவள் இயேசுவை பின்தொடர்ந்து நடந்தாள், விடாப்பிடியாய் நடந்தாள். அவரோடு பேசாவிட்டாலும் அவர் என் தலை மீது கையை வைத்தோ அல்லது எனக்கு அவருடைய வார்த்தை கொடுத்து குணமாக்குதலோ இவையெல்லாம் இந்த ஜனக்கூடத்தில் நடக்காவிட்டாலும் என் விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன். தொட்டால் போதும், அங்கிருந்து வல்லமை வரும் என்பதை அவள் குணமாக்கப்படுவாள் என்பதை உள்ளத்தில் விசுவாசித்தபடினால்தான் வஸ்திரத்தை தொட்டாள். வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசுவில் இருந்து வல்லமை புறப்பட்டு அதே நேரத்தில் அவருடைய வல்லமை அவளுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டு வந்த 12 வருஷமாக இருந்த பெரும்பாடுகள் நிறுத்தப்பட்டது. குணமாக்கப்பட்டாள். ஆண்டவருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசமும் நம்பிக்கையும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கிறது. அதற்கு இயேசு என்ன சொன்னார்? கேட்கிறார், யார் என்னை தொட்டது என்று கேட்கிறாரு. கேட்ட பிறகு சீஷர் எல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு கூட்டம் இருக்குது, யார் தொட்டார்கள் என்று. நெருக்கமாய் போய் கொண்டிருக்கும் போது எல்லாருடைய கையும் படும் வஸ்திரத்துல என்று அவர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லும் போது, இல்லை, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அப்போ எதையும் மறக்க முடியாதபடி அவள் முன்னே வந்து நடந்ததை இயேசுவினிடத்தில் சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர் அவளை பார்த்து 48ஆம் வசனம், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. மகளே திடன் கொள். தாம் மீது விசுவாசம் வைத்ததற்காக அவளை
மகளாக ஏற்றுக்கொண்ட இயேசு. தந்தை மகள் என்ற உரிமைக்கு வந்து விட்டது. இந்த உரிமை மகளே என்று சொல்லுகிற ஒரு அன்பான வார்த்தையை இங்க பார்க்கிறோம். ஏனென்றால் முதலாவது விசுவாசம், இரண்டாவது உள்ளத்தின்படி அவள் வந்து முன்னாக இயேசுவினிடத்தில் சொல்லிவிட்டாள். அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தன் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அப்போ தைரியம் வந்தது. தொடுவதற்கு முன்பதாக தைரியம் இல்லை, ஓப்பனா பேச முடியவில்லை. அப்பேற்பட்ட வியாதியை சுமந்து கொண்டிருந்தாள். இப்போது ஆண்டவர் அழைத்த பிறகு முன்னே வந்து அவள் சொல்ற வார்த்தை, தொட்ட காரணத்தை சொல்றா, தன் சொஸ்தமாவதை எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். அப்போதான் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவளை பார்த்து அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், திடப்படுத்தினார். பயப்படாது. உள்ளத்துக்குள்ளே பயம் இருக்கிறது. இத்தனை ஜனங்கள் மத்தியில் எப்படி சொல்லுவேன் என்ற பயம் உனக்கு இருந்தது. இப்போது பயமில்லாதபடி என்னிடத்தில் இருக்கிறார். மகளே திடன்கொள். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. இனி உனக்கு வைத்தியர் தேவையில்லை. இனி உனக்கு பணத்தை, செல்வத்தை அழிப்பதற்கு தேவையில்லை. நான் குணமாக்கும் கர்த்தர் உன்னை குணப்படுத்தினேன். திடன்கொள். என் வல்லமை உன்னை குணமாக்கினது. திடன்கொள். என் நாமத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் நான் அருளுகிற அற்புதம், அற்புதத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்தை குறித்து நான் உங்கள் மத்தியில பேச ஆசைப்படுகிறேன். அவளுக்கு இருந்த விசுவாசம் இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசத்தை வைத்தார். அவர் ஒருவர் தான் என்னை குணப்படுத்த முடியும், அப்பதான் குணமாவேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம், அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் கர்த்தர் இறங்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறவர். திடன்கொள் மகளே, திடன்கொள். கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவளுக்கு இருந்த
விடாப்பிடியான ஒரு விசுவாசம். விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். இந்த விசுவாசம் வேதம் சொல்லுகிறது ரோமர் புத்தகத்தில், நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தினாலே நிற்க வேண்டும். தேவனுடைய பலன், இந்த தேவ பலன் நிரப்பப்பட வேண்டும் என்றால், இந்த விசுவாசம் உறுதியா இருக்க வேண்டும் என்றால், நம்மை நேசித்த தந்தை, நேசிக்கிற தந்தை, நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர், விசுவாசத்தினாலே ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர், யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர். நீதிமான்களுக்கு, விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாயிருக்க வேண்டும். விசுவாச பாதையில் அவிசுவாசம் இருக்கக்கூடாது. தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் வேண்டும். அவருடைய ஆவி நம்மை காப்பாற்றுகிறது, வழிநடத்துகிறது. இந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சில வார்த்தைகளை பற்றி நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நெய்கையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இந்த இடத்தில் நாம் எதை பார்க்கிறோம் என்றால், ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கும்போது அவனுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்கு வந்தான். விண்ணப்பத்தை ஏறெடுப்பதற்காக. கர்த்தர் நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். இந்த நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கிற ஒவ்வொருவரும் அதற்கேற்ற பலன், விசுவாசத்திற்கு ஏற்ற பலன் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ளவர். ஜீவனுள்ள நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு கீழ்ப்படிதல் அவசியம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அவசியம். அந்த வார்த்தையை வைத்து விசுவாசிப்பது அவசியம். அந்த விசுவாசம் கர்த்தராகிய தேவன் மீது விசுவாசத்தை வைக்கும் பொழுது செழித்து வளருவோம். கர்த்தருக்காக வாழுவோம்.
கர்த்தருடைய நாமத்திற்காக வாழ்வோம். இந்த இடத்தில் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், ஆகாதது ஒன்றுமில்லை. பரலோக தேவனே என்ற பாடலில் அந்த சரணத்தின் முடிவிலே வருகிறது என்னவென்றால், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனம் விசுவாசிக்கும் போது ஆகாதது ஒன்றுமில்லை. அவருடைய வசனத்தினாலே நம்மை தேற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஆற்றுகிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவ வசனம் எதை போதிக்கிறது என்றால், நம்மை தட்டி எழுப்புவதற்கு இந்த வசனம் அந்த நேரத்திலே அந்த வேலைக்காரனுக்காக விண்ணப்பத்தை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தான். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், அதே நேரத்தில் அதே நிமிடத்தில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்பதை இங்கு பார்க்கிறோம். அப்போ அந்த எஜமானுடைய விசுவாசம் அவனை காப்பாற்றினது. அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தது. வேலைக்காரன் சுகமடைவதற்கு காரணம் எஜமானுடைய விசுவாசம். யார் மீது? இயேசுவின் மீது வைத்த விசுவாசம். இன்னொரு வசனங்களில் பார்க்கும் பொழுது மத்தேயு 9:29, மத்தேயு 9:30, அப்போது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். எனக்கு அருமையானவர்களே, 2 குருடர் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதற்கு அவர்கள் விசுவாசத்தோடு, இயேசுவின் நம்பிக்கையோடு, இயேசுவின் நாமத்தின் மீது நம்பிக்கையோடு அவர்களுக்கு விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்றார். இந்த குருடர்களுடைய வாழ்க்கையில் இயேசு கடைசி நம்பிக்கை என்பதை விசுவாசித்தார்கள். குருடர்கள் இயேசுவை பார்க்கவில்லை, இயேசுவை பார்க்கவில்லை, பார்க்க கண்கள் இல்லை. ஆனால் அவருடைய சத்தத்தையும் அவர் போகிறதையும் அறிந்த பிறகு தங்களுடைய விசுவாசத்தை இயேசுவின் பக்கமாக திருப்பினார்கள். எப்படி என்றால், அதிகமாக பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து பணத்தை கேட்டு வாழ்ந்தவர்கள் இவர்கள். இந்த நேரத்திலே இவர்களுக்கு வாழ்க்கையில் வந்த ஒரு மிக பெரியதான ஒரு தருணத்தை இழக்க விருப்பப்படவில்லை. ஏனென்றால், எங்கள் வழியாக இயேசு கடந்து செல்லும் போது எத்தனையோ பேர்களுக்கு அவர் உதவி செய்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஏன் செய்யக்கூடாது? எங்களுடைய விசுவாசத்தை இயேசுவின் மீது வைக்கிறோம் என்று இருளான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் இருளையும் அகற்றக்கூடிய வல்லமுள்ள கர்த்தரிடத்தில் வந்து நின்றார்கள்.
ஆண்டவர் சொன்ன வார்த்தை உடனே அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உங்களுடைய விசுவாசம், நாமத்தின் மீது வைத்த விசுவாசம், என்னுடைய வார்த்தையின் மீது வைத்த விசுவாசம், அது அப்படியே உங்களுக்கு ஆக கடவுது. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இன்னொரு வசனத்தை உதவிக்காக 2 வசனத்தை எடுக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் சொன்னால் அந்த சகோதரியை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ தன்னுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு தன்னுடைய விசுவாசத்தை இயேசுவின் மீது வைத்தார். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வேற வழி தெரியவில்லை, வேற வழி இல்லை. உம்முடைய சத்தியத்தை கேட்டேன், அதை ஏற்றுக்கொண்டேன். உம்முடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு பிரியாசப்படுகிறேன். இதை மாத்திரம் எனக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாய் மாறும் என்ற ஒரு விண்ணப்பத்தோடு அவன் சொல்லுகிற வார்த்தை, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் விசுவாசம் நீங்கும்படி, அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இதை கேட்டுறான். ஜெபிக்கிறோம், அவிவிசுவாசம் இருக்கிறது. வார்த்தையை வாசிக்கிறோம், அவிவிசுவாசம் இருக்கிறது. எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், அவைகளின் மீது அவிவிசுவாசத்தை விடுகிறோம். நீ விசுவாசியாயிரு, விசுவாசத்துக்குள் நிலைத்து நில்லு. அதற்கும் அவன் ஜெபம் செய்கிறான். என்ன ஜெபம்? என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்ய ஆண்டவரே. என் பலவீனத்தில் இது ஒரு பலவீனம். கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வல்லமை, அது ஒவ்வொருடைய மனிதனுடைய கண்ணீரையும் துடைக்கும். கண்ணீரோடு சத்தம் இடுகிறான். அவனுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன விண்ணப்பத்தை செய்கிறாயோ, இவ்விதமாய் தேவனுடைய பலிபீடத்தை கட்டி வீட்டிலே உட்கார்ந்து குடும்பத்தோடு ஜெபம் செய்கிறாயோ, இல்ல தனிப்பட்ட முறையிலே ஒரு பலிபீடத்தை கட்டி ஜெபம் செய்கிறாயோ, இவையெல்லாம் எதை கொண்டு வருகிறது என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில்
விசுவாசத்தோடு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை. ஜெயத்தினாலே விடுதலை அடைகிறோம். ஜெயத்தினாலே சிலரை தோல்விக்குரியதாய் மாற்றி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்கு ஜெயத்தை பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஜெயம் கர்த்தரால வரும். உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். உதவி செய்யும். விசுவாசிக்க கூடமானால் எல்லாம் ஆகும். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்றார். அடுத்ததாக வருவது என்னவென்றால், திடன்கொள், உன் விசுவாசம் ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். அவளுடைய வாழ்க்கையிலே பெற்ற சமாதானம் ஒரு பெரிய வாழ்க்கையாய் இருந்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தை போ. அப்போ இவளுடைய வாழ்க்கையில் இந்த வியாதியின் நிமித்தமாக சமாதானத்தை இழந்திருந்தாள். சமாதானத்தோடு போ, திடன்கொள் மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. சமாதானத்தோடு அவளுடைய இல்லத்திற்கு அனுப்பின கர்த்தர் அவர். அவள் செய்த தவறுக்கு தண்டிக்கவில்லை. அவளை தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்க காரண கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர்களை தப்பிவித்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடைசியாக அவர் என்ன உச்சரிக்கிறார் என்றால், சமாதானத்தோடு போ, பயப்படாத, நான் இருக்கிறேன், என் சமாதானத்தை கொடுக்கிற, சமாதானத்தோடு இரு. எரேமியா 8:21ஆம் வசனம். அடுத்ததாக தெய்வீக சமாதானத்தை இவள் பெற்றுக்கொண்டாள். சமாதானத்தோடு போ, திடன்கொள், உன் விசுவாசம்தான் முக்கியம். உன் விசுவாசத்தை என் நாமத்தின் மீது வைக்கும் பொழுது அதற்கேற்ற பலனை கொடுக்கிற கர்த்தர் நான். ஆண்டவர் செய்கிறார். அருமையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். இந்த வீட்டுக்கு சமாதானமாவது. அப்போ இந்த வீட்டுக்கு இயேசுவின் சமாதானத்தை தவிர யாராலும் கொடுக்க முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால், அவருடைய சமாதானத்தை கிறிஸ்து இயேசு நமக்கு இந்த பூலோகத்தில் வெத்து போயிருக்கிறார். அந்த சமாதானத்தை வைத்து வாழ வேண்டிய கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ள வேண்டும். அவருடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் தேற்றுக்கொள்ள வேண்டும். வியாதி நிமித்தமாகவே சமாதானம் இல்லாமல் இருந்த வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. நீ சமாதானத்தோடு போ. இந்த சமாதானம் கர்த்தரால கொடுக்கப்பட்ட சமாதானம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சமாதானத்தை பெற்றவளாய் வீட்டுக்கு செல்லுகிறார். அவளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த விசுவாசத்தினுடைய பலன் என்னவென்றால், அவள் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். ஆகவே இந்த ஸ்டோரியிலிருந்து எதை புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவளாய் அவள் நம்பிக்கை இழந்தவளாய் இருந்தாள். இயேசுவின் நாமம் அவளை சுகப்படுத்தினது, குணப்படுத்தினது. ஆகவே தான் அவள் பெற்றுக்கொள்வது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தோடு நீ நான் இந்த பூலோகத்தில் வாழ்வதற்கு கிருபை பெற்றிருக்க வேண்டும். எல்லோரும் கண்களை மூடுவோம். விசுவாசத்தையும் அவருடைய சமாதானத்தை குறித்து நாம் பார்த்தோம். விசுவாசத்தை கர்த்தர் மீது வைத்தால்தான் நித்திய ஜீவன். சத்திய ஆவி வரும்போது உங்களுக்கு சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார் என்று சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீரேன். உம்முடைய சமாதானத்தை வைத்து போகும். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ள ஒப்படைக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், அன்பின் கரத்துக்குள்ள மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். விசுவாசத்தை குறித்ததான செய்தியோடு வழிநடத்திய கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக அடுத்த புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த சமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். ஆமென். அடுத்த புதன்கிழமை அடுத்த திங்கட்கிழமை பிரதர் எங்களுக்கு லாங் வீக்கெண்ட் இந்த வீக் பாஸ்டர். அடுத்த புதன்கிழமை புதன்கிழமை அடுத்த புதன்கிழமை வரும். ஓகே ஓகே ஓகே. God bless you. Amen. God bless you brother. Thank you. அருமையானவர்களே, எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரண் அவர்கள் பெரிய திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியாவில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து எடுத்தார். விசுவாசம் என்ற தலைப்பெண்களை கடந்த வாரத்திலும் எடுத்து வந்தார். இந்த வாரத்திலும் எடுத்து வந்து ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் ஆசீர்வதிக்க வல்லதாக இருக்கிறது. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.
ஆமென். Amen. God bless you, brother. Thank you. ஆமென்.